சிவசங்கரா தேவனே ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Kalyana Krishnan Ravi Shankar. பாபாஜி உத்தவர் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணரின் நட்பு உறவு பற்றி தயவு செய்து விளக்கவும். உத்தவர் என்பவர் கிருஷ்ணனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட். கிருஷ்ணர் பிற்காலத்தில் துவாரகாவுக்கு வந்துடுறாரு. ஆரம்ப காலத்தில் யமுனை நதிக்கு வரும் மதுராபுரி அந்த இடங்களில் இருந்தார். இந்த கோபிகைகள் இவங்களோடலாம் அவர் ஆடி பாடி கழித்து கொண்டிருந்ததெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஆயர்பாடியில் நடந்த விஷயங்கள். அதனால் உத்தவரை அவர் சொல்கிறார், நீ போய் ஒரு நடை அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க என்னன்னு விசாரிச்சுட்டு வா அப்படின்னு அனுப்புகிறார் கிருஷ்ணர். கிருஷ்ணர்கிட்டேருந்து வந்திருக்கார் உத்தவர்னு தெரிஞ்சோடனே எல்லா அந்த ஆயர்பாடி பெண்கள் ஓடி போய் கிருஷ்ணர் எப்படி இருக்கார் எப்படி இருக்கார் எப்படி இருக்காருன்னு வேறு நல்லா இருக்கார் எல்லாம் சொல்லிட்டு, நீங்கள் கிருஷ்ணரை இங்கேயே கூட பார்க்க முடியும் அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் மந்திர உபதேசம் கொடுக்குறேன், அந்த மந்திரத்தை நீங்கள் ஜபிச்சுட்டே இருந்தால் கிருஷ்ணர் இங்கேயே உங்களுக்கு தரிசனம் கொடுப்பாருன்னு உத்தவர் சொல்கிறார். இவங்க அவ்வளோ ஏன் கஷ்டப்படணும் அப்படிங்கிறாங்க. ஒருத்தர் கேட்குறா என்னன்ட்டு, அந்த கோபிகள் கண்ணை மூடிட்டு கிருஷ்ணா அப்படிங்கிறாங்க. அங்கே கிருஷ்ணர் வந்துடுறாரு. அப்போது உத்தவருக்கு விஷயமாயிடுது, இவங்க இவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க கிருஷ்ணர்கிட்ட, நாம் எதுவும் இவங்களுக்கு மந்திரம் கொடுத்து அதை வச்சு தான் கிருஷ்ணரை இவங்க தவம் பண்ணி பிடிக்கணுங்கிற மாதிரி தான் கற்பனை பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கோம் அப்படிங்கிற அஜ்ஞானம் அவருக்கு வருகிறார். மகாபாரதத்தில் உத்தவர் குருஷேத்திர யுத்தத்தில் பங்கு பெறவில்லை. அவர் he was not a participant there. அண்டு அவர்கிட்ட கிருஷ்ணர் தான் பூஜை பண்ணினா ஒரு விக்கிரகத்தை கொடுக்குறாரு. ஆனால் அந்த பிரளயம் மாதிரி வர்றபோது அந்த விக்கிரகம் அடிச்சுக்கிட்டு போகுது. அந்த விக்கிரகம்தான் இவங்க கொண்டு உடுப்பியில் பிரதிஷ்டை பண்ணாங்க. மதுவாச்சாரியாருக்கு அந்த உடுப்பி பக்கத்தில் இருக்கிற கடற்கரையில் அதுதான் கிடச்சிதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இன்றைக்கி நீங்கள் பத்ரிநாராயணன் கோயிலுக்கு போனீங்கன்னாக்கா, கேதார் பத்ரி இல்லையா, அங்கே பத்ரிநாராயணன் கோயிலும் பத்ரி பஞ்சாயத்துன்னு பேர். அப்படி போன உடனே அங்கே பெருமாள் உட்காந்துருப்பார். இந்த ஆக்சுவலாக கேது மாதிரி தான், ஆனால் இவங்க சந்தனெல்லாம் வச்சு பார்த்தா அவர் இப்படி பத்மாசனத்தில் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது கேது. அவருக்கு ஒரு பக்கம் நரநாராயணர்கள்னு இருக்காங்க. நரன் ப்ளஸ் நாராயணன். அவங்க யார்? ஒரு சாஸ்திர கவச்சன் ஒரு ராட்சசன் இருந்தான். அவன் வரம் வாங்கியிருந்தான், எனக்கு 1000 கவச்சம் வேணும், சஹஸ்ர அப்படின்னா 1000. ஸோ ஒருத்தன் 12 வருஷம் தவம் செஞ்சு 12 வருஷம் எனக்கு எதிரில் இருந்த சண்டை போட்டால் தான் அந்த கவச்சம் ஒன்று கிளியும் அப்படின்னு. ஸோ அவனுடைய அட்டூழியம் ஜாஸ்தியான உடனே பகவான் கிருஷ்ணர் அவரை 2ஆக பிரிச்சுக்கிறார். ஒன்று நரன், ஒன்று நாராயணன். நரன் தவத்தில் இருப்பான், நாராயணன் போய் சண்டை போடுவார். நாராயணன் உட்காந்துக்குவார், நரன் போய் சண்டை போடுவான். இப்படியே 999 கவச்சத்தை பிச்சிடுறாங்க. ஒரு கவச்சம் பாக்கி இருக்கிற போது யுகப்பிரளயம்னு வருது. யுகப்பிரளயம்னா என்ன? எல்லோரும் போயிடுவாங்க. ஒன்லி மகாவிஷ்ணு சிவன் 2 பேர் இருப்பாங்க. மகாவிஷ்ணு நந்தி மாதிரி இருப்பார், அந்த 2 கொம்புக்கு நடுவில் நின்று சிவபெருமான் வீணையை வாசிச்சுன்னு இருப்பார். இதுதான் பிரளயம்ங்கிறது. அப்போது பிரம்மனும் போய்ங்கிறார், பிரம்மா கூட போயிடுவான், ஏன்னா அடுத்த யுகத்துக்கு வேறு பிரம்மம் வரணும். கங்காளன் கலேபரமும் எம்மிரை நல் வீணை வாசிக்குமே அப்படிங்கிறது தான் தேவாரம். எங்கள் கடவுள் மாசியல் வீணை அதை வாசிச்சுன்னு இருப்பார் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி ஒரு பிரளய காலம் வந்தபோது இந்த சாஸ்திர கவச்சன் ஒரு கவச்சம் மாத்திரம் பெண்டிங் இருந்தது. 1999 போயிடுச்சு. அவன் எங்கேருந்து வந்தானோ, சூரியனுடைய உலகத்துலேருந்து வந்தான். ஸோ அவன் சூரியன்கிட்ட போயிட்டான். சூரியன்கிட்ட போயிட்டு அவன் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கான்னா, அப்போ அடுத்த துவாபர யுகம் வந்தது. வர்றபோது இந்த துர்வாச ரிஷி வரம் கொடுக்குறாரு. யாருக்கு? காந்தாரிக்கும் குந்திக்கு. இந்த மாதிரி நீ எந்த மந்திரம் சொல்கிறியோ அந்த மந்திரத்துக்குள்ள தேவத்தை உனக்கு ஒரு குழந்தை கொடுத்துருவோன்று. இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சூரியனை கூப்பிட்றலாம். சூரியனுடைய உலகத்தில் இருந்த அந்த சாஸ்திர கவச்சன் அவன் கர்ணனுங்கிற பேரோட இது பண்ணுறான். இவன் பயந்து போய் ஆற்றுல விட்டுறா கர்ணன். ஏன்னா ஒரு கன்னி பொண்ணுக்கு குழந்தை வந்துச்சுன்னாக்கா செட் ஆகாது இல்லையா, அதனால்.
அப்போது ஒரு ப்ரீவியஸ் யுகத்தில் 999 கவச்சம் போய் ஒரு கவச்சத்தோடு இருந்த கர்ணன் பிறக்கிற போதே கவச்ச குண்டலங்களோட பிறக்கிறான். நரநாராயணர்கள் என்பவர்கள் அர்ஜுனனாகவும் கிருஷ்ணனாகவும் உலகத்தில் திருப்பியும் பிறக்கிறாங்க. அப்போது பழைய கணக்குப்படி 12 வருஷம் பெண்டிங் இருந்தது. ஆனால் இந்த பஞ்சபாண்டவர்கள் அஜ்ஞாத வாசம் போகிற போது 12 வருஷம் கழிஞ்சு போகுது இல்லையா? அப்போது அந்த கர்ணனுடைய அந்த கவச்சத்தை குண்டலத்தை கிருஷ்ண பரமாத்மா வந்து நேரில் வாங்கிக்கிறாரு அப்படிங்கிறது தான் மகாபாரதம். ஸோ அவங்க 2 பேரும் பத்ரி நாராயணனுக்கு ஒரு பக்கத்தில் நிற்கிறாங்க. இந்த பக்கம் உத்தவர் இருக்கார். அவர் ஃப்ரெண்ட் ஆஃப் தி லார்டு, அதனால் அங்கே இருக்கார். நாரதர் இருக்கார். குபேரன் இருக்கான். இதுதான் பத்ரி பஞ்சாயத்துன்றது. 5 பேர். பஞ்சுனா பாஞ்ச். அதில் நாரதர் யார்? திரிலோக சஞ்சாரி, திரிகால ஞானி. அதனால் பத்ரி நாராயணனுக்கு அவர் அப்பப்போ சொல்லுவார், உலகத்தில் என்ன நடக்குது என்ன நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு தான் உலகத்தில் பார்க்குற திரிலோகத்திலையும் பார்க்குற திரிகால ஞானத்தில் எல்லாத்தையும் வச்சு சொல்லுவார். குபேரன் யார்? உலகத்தில் யாருக்கு நான் எவ்வளோ துட்டு கொடுத்தேன், அதை வச்சு அவங்க எவ்வளோ தானம் பண்ணாங்க, எவ்வளோ தர்மம் பண்ணாங்க அப்படிங்கிற இன்வென்ட்ரி வச்சுருப்பார் அவர் குபேரன். ட்ரெஷரர் அவர் தான். அப்போ ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த பத்ரி பஞ்சாயத்தில் வந்து நிற்கும். அப்படி வந்து நிற்கிற போது பெருமாள் உட்காந்துட்டு இருப்பார். இவர் என்ன சொல்லுவார்? லௌகீகமாக அந்த ஆளை பற்றி எல்லாம் சொல்லுவார். அவனுக்கு எவ்வளோ பணம் கொடுத்தேன் நான், இதெல்லாம் குபேரன் சொல்லுவார். அவனுடைய பாஸ்ட் ப்ரெசண்ட் எல்லாத்தையும் நாரதர் சொல்லுவார். இந்த 2ஐயும் கேட்டுட்டு இந்த பக்கங்கிற நாராயணர்கள் இல்லையா, அவங்க ஜூரிஸ், இவங்க சொல்லுவாங்க இந்த ஆத்மா நரகத்துக்கு அனுப்பலாமா சொர்க்கத்துக்கு அனுப்பலாமான்னு. ஸோ அங்கே இருக்கார் உத்தவர், பெருமாளோட அந்த இடத்துல பத்ரி பஞ்சாயத்தில் இருக்கார். இன்றைக்கும் அங்கே தான் இருக்கார். நீங்கள் பத்ரிநாத்துக்கு போனீங்கன்னாக்கா இந்த பஞ்சாயத்துங்கிற சிஸ்டம் இருக்கும். இது ரொம்ப அதிசயமாக இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி பத்ரியில் பல அதிசயங்கள் இருக்குது. ஒன்று வந்து அங்கே முதல்ல இருந்து தவம் பண்ணிக்கிட்டு இருந்தவர் கேதார்நாத் பகவான், அங்கே இருந்தவர். இப்போ இந்த பத்ரி நாராயணன் அவர்கிட்ட சிஷ்யராக போய் சேர்றாரு. சேர்ந்துட்டு எனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு, நான் இங்கே தவம் பண்ணிட்டோமான்னு கேட்குறாரு. அதுக்கு என்ன அப்படின்ட்டு கேதார்நாத் பகவான் இவருக்கு அங்கே இடம் கொடுத்துட்டு அவர் மேலே போயிடுறாரு. அவர் கேதார்நாத்துக்கு போகிறாரு. இன்னைக்கு கூட நீங்கள் பத்ரிக்கு போனீங்கன்னா அங்கே நீங்கள் பத்ரி நாராயணனை பார்த்துட்டு இப்படி வர்ற போது அங்கே சிவன் சந்நிதி ஒன்று இருக்கும். கேதார்நாதர் இந்த இடத்துல இருந்தார் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி தப்த குண்டம், அருவி கிருவி இதெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். அண்ட் நீங்கள் கேதார்நாத்துக்கு போனீங்கன்னா அங்கே சொல்லுவாங்க, எந்த இடத்துக்கு கேதார்நாத்காரர் வந்தார், அவர் வந்து வர்றபோது இங்கே ஈசானேஸ்வர் பகவான் ஒருத்தர் உட்காந்துருந்தார், அவர்கிட்ட எனக்கு இந்த இடம் கொடுக்குறியான்னு கேட்டார். இதுதான் இடத்த கேட்டால் மரத்தை கொடுக்குறது இருந்தது. அவர் அதுக்கு என்ன இருக்குன்னா அவர் இன்னும் மேலே போயிட்டார். ஈசானேஸ்வர், இன்றைக்கி ஈசானேஸ்வர் எங்கே இருக்கார்? கேதார்நாத்தில். கேதார்நாத் சிவனை பார்த்துட்டு நீ இப்படி சுற்றிட்டு வர்றபோது ஒரு தனி சந்நிதி இருக்கும். அதுதான் முதல்ல ஈசானேஸ்வர் இருந்த இடம். அதுக்கப்புறம் அவர் மேலே போயிட்டார் அப்படிங்கிறது வேறு விஷயம். இது ஒரு பாயிண்ட். ஸோ ஆதிசங்கராச்சாரியார் பத்ரிநாத்துக்கு போகிறார். போகிற போது அங்கே தப்த குண்டம்னு இருக்குது. தப்த குண்டம்னாக்கா சுடுநீர் இருக்கக்கூடிய ஒரு குளம். அது வேறு ஒன்றும் இல்லை, சல்ஃபர் வாட்டர் இருந்தால் அந்த இடத்துல இந்த மாதிரி சுடுநீர் வரும். சில இடங்களில் இந்த மாதிரி இருக்குது. எங்கள் மகாராஷ்டிராவில் கணேஷ்பூரி அப்படின்னு நித்யானந்த பாபாவுடைய அதிஷ்டானம் இருக்குது இல்லையா, அங்கே போனீங்கன்னா நித்யானந்த பாபாவுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல தப்த குண்டம் இருக்குது. ஜனங்கள்லாம் அந்த தப்த குண்டத்தில் குளிச்சுட்டு எதிரில் இருக்கிற சிவனை பூஜை பண்ணிவிட்டு இவரை வந்து கும்பிடுவாங்க. அதே மாதிரி இங்கே இது இருக்கு இல்லையா, மணிப்பூர் அந்த சைடில் ஒரு தப்த குண்டம் இருக்குது. குருநானக் அந்த இடத்துல போயிட்டு அந்த சுத்தனில் குளிச்சார் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் அந்த காலத்தில். ஸோ உலகத்தில் சில இடங்களில் இருக்குது. நம்ம ஊரில் எங்கேயாவது இருக்குதான்னா, நீங்கள் ஆந்திராவில் மகாநந்தின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே ஒரு பெரிய குளம், சாமிக்கு நேர் எதிரில், சாமி உள்ளே இருப்பார் சிவன். அது ஒரு மரத்தினுடைய வேரிலான சிவலிங்கம். அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய இந்த அளவுக்கு பெருசு ஒரு குளம் இருக்கும். அதில் சுடு தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் போய் முதல்ல பச்சை தண்ணியில் வெளியே குளிச்சுட்டு அந்த குளத்தில் போய்
குளிக்கலாம். அதுக்கு ஏதோ டிக்கெட் வாங்குவாங்க நாமினலாக. ஸோ பல இடங்களில் இந்த மாதிரி இருக்குது. இந்த தப்த குண்டங்கள், தப்தம்னா ஹாட் வாட்டர் ஸ்ப்ரிங்ஸ்னு வச்சுக்கோயேன், அந்த மாதிரி இருக்குது. ஸோ பத்ரி நாராயணன் கோயில் இன்றைக்கி இருக்கிற இடத்துல அந்த மாதிரி ஒரு தப்த குண்டம் இருக்குது. இன்றைக்கி கூட ஜனங்கள்லாம் போனால் ஆண்கள் தனியாக குளிக்கிறதுக்கு, பெண்கள் தனியாக குளிக்கிறதுக்குன்னு 2 குளம் இருக்குது அந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல ஆதிசங்கரர் குளிக்க போகிறார். அங்கே அவருக்கு 2 சிலை கிடைக்கிது. அந்த சிலையில் ஒன்று அவர் கொண்டாந்து காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மன் இன்றைக்கி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணுறாரு. ஒரு சிலை அம்பாள். இன்னொரு சிலை இருக்குது இல்லையா, அந்த அங்கே கிடைச்சது அதுதான் பத்ரி நாராயண சாலகிராமம். ஸோ ஒரே இடத்துல 2 பேர் இருந்தாங்க. காமாட்சியை இங்கே கொண்டாந்து வச்சார். அந்த அம்மாவுக்கு அரூப லட்சுமின்னு பேர். ஒரு ஃபார்ம் அண்ட் ஃபார்ம்லெஸ், அதுதான் அரூபம்ன்றது இங்கே இருக்கும். பின்னால் இந்த சங்கராச்சாரியார்கள்லாம் வந்தபோது ஒரு அரூபலட்சுமிக்கு பூஜை பண்ணுறத விட ஒரு ரூபமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நீங்கள் பார்க்குற காமாட்சி அம்மனை அவங்க கண்ணு மூக்கு அந்த அழகான சிலைகளோடு கொண்டாந்து உட்கார வச்சாங்க. அரூபலட்சுமி என்ன பண்ணுறது, அதனால் காமாட்சி அம்மனுக்கு நேராக அந்த யாக குண்டம் இருக்கும். இப்படி நீங்கள் பரிசுரமாக வர்றபோது இந்த செவுத்தில் இருக்கும். காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலில் நீங்கள் பார்க்கலாம். அதுதான் அரூபலட்சுமி. பத்ரிநாராயணன் கோயில் குளத்துல இருந்து கொண்டு வந்து காஞ்சிபுரத்தில் முதல்ல இருந்ததை இவர் எடுத்து சைடில் வச்சுட்டார். அதனால் இன்றைக்கி கூட நீங்கள் காஞ்சிபுரம் போய் குங்குமார்ச்சனெல்லாம் பண்ணிட்டா அந்த குங்குமத்தை கொண்டு போய் அரூபலட்சுமி மேலே தடவி நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வரணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல். அதே மாதிரி தான் அங்கே பத்ரிநாராயண சாலகிராமம் இல்லையா, அதை பத்ரிநாராயணத்தில் வச்சாங்க. இப்படி எல்லாத்துக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்கும். இதுக்கு நடுவில் சிவனை ரொம்ப பூஜை பண்ணிக்கிட்டு சிவனை தவிர எந்த கடவுளையும் கும்பிட மாட்டேன்னு சொல்கிற ஒரு ஆள் இருந்தார். அவர் பேர் சங்குகர்ணர். அவர் விஷ்ணுவெல்லாம் திட்டுவார் எப்பப்பார். சிவனுக்கு ஒரு கோபம் வருது, இந்த மாதிரி நீ தூஷணம் பண்ணக்கூடாது, மற்ற கடவுளுங்கெல்லாம் எல்லோரும் உலகத்துக்கு நல்ல சேர்த்து தான் வந்திருக்காங்க, அவங்களுக்கு என்ன பர்சனல் லைஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் பத்ரி நாராயணன் கோயிலில் நீ சர்வீஸ் பண்ணும். யார், சிவங்கிட்ட இருந்த சங்குகர்ணர் என்கிறவரை நீ போய் பத்ரிநாராயணங்கிட்ட சர்வீஸ் பண்ணணும். அதனால் நீங்கள் பத்ரிநாராயணன் கோயிலில் இப்படி சுற்றிக்கிட்டு வர்றபோது லெஃப்ட் சைடில் சங்குகர்ண தேவத்தைன்னு இருக்கும், தனியாக ஒரு சன்னதி இருக்கும். அவர் தான் க்ஷேத்திர பாலகர். இப்போ நீங்கள் வரதராஜசாமி கோயிலுக்கு போனீங்கன்னா நரசிம்மர் க்ஷேத்திர பாலகர், அதாவது இஸ் தி கார்டியன் ஃபார் தட். அந்த மாதிரி அங்கே பத்ரிநாராயணன் கோயிலுக்கு க்ஷேத்திர பாலகர் யார், சங்குகர்ண தேவத்தை. சிவனுடைய என்ன சொல்கிறது ஆர்டர் படி அவர் பத்ரிநாராயணன் கோயிலுக்கு க்ஷேத்திர பாலகராக இருக்கிறார். ஒரு நேரம் அவர் பாண்டிச்சேரி கடற்கரையில் ஒரு 12 வயசு குழந்தையாக தவம் செய்கிறார். அப்போ அவருடைய பேர் பாலாலய சித்தர். அவர் 12 வருஷம் தவம் செய்கிறத பார்த்து வள்ளி தேவியான வராங்க. இந்த மாதிரி அவர் தனியாக போய் அதுதான் பண்ணுறாரு, முருகா நீ ஏன் பிளெஸ்ஸிங் பண்ண மாட்டேன்றதுன்னு. அவர் சொல்கிறார், ஐயோ இவன் சிவங்கிட்ட சண்டை போட்டு பத்ரிநாராயணன் கோயிலில் இவன் அனுப்பிச்சி வச்சார், அவன் இங்கே இருக்கான், நான் எப்படி ஆசீர்வாதம் பண்ண முடியும்னு. உடனே வள்ளி தேவியான இவருக்கு நாங்கள் இருக்கோம் கூடன்னு சொல்லி இவர் கூடயே இருக்காங்க. அப்போ முருகன் வராரு. முருகன் தரிசனம் கொடுத்து இந்த கோயிலில் இந்த ஞானத்தெல்லாம் வளர்த்துக்கிற வேலையை செய்யணும் அங்கே ஒரு மடம் போட்டாங்க. அதில் அவங்க தமிழில் இருக்க பல விதமான ஸ்கிரிப்சர்ஸு ஞானம் இதெல்லாம் புக்கெல்லாம் எழுதி ஒரு தமிழ் மடம் இருக்காங்க மலையில். நீங்கள் போனீங்கன்னாக்கா அந்த வேலையெல்லாம் ஆன உடனே அந்த பாலாலய சித்தருக்கு முருகன்கிட்ட கேட்குறாரு. நல்ல உயரமாக இருப்பார் அங்கே இருக்கிற முருகன். அவர் சொல்கிறாரு, உன் வேலை ஆயிடுச்சுன்னா எனக்கு பக்கத்தில் நீ சிவசமாதி ஆயிடுனார். அதனால் முருகன் உயரமாக நிற்பார். அதுக்கு பக்கத்தில் ஒரு சிவலிங்கம் கோயில் தனியாக இருக்கும். அங்கேயே அந்த மெயின் கோயிலுக்குள்ளேயும் ஒரு கோயில் இருக்கும். அது பாலாலய சித்தர் சிவனுக்குள்ளே தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்ட இடம். இது இங்கே இருக்குது, மயிலமலையில் இருக்குது. அப்போ இந்த சங்குகர்ண தேவதைங்கிறவர் தான் பின்னால் மந்திராலய ராகவேந்திர சுவாமியாக வந்தது. சங்குகர்ணி தான் ரிஷி மூலம் நதி மூலம் ஒன்றுத்துக்கு ஒன்று லிங்க் வந்துக்கினே இருக்கும். அவரும் எவ்வளோ பெரிய நிலைகள் இருப்பார். சிவங்கிட்ட இருந்தவர், அதுக்கப்புறம் பத்ரிகாசிரமத்தில் இருந்தவர், இங்கே முருகங்கிட்ட இருந்தவர். இந்த மாதிரி பல அனுபவங்களையும் ஆத்ம சக்தியையும் பெற்ற நிலையில்
இந்த சங்குகர்ண தேவதை ராகவேந்திர சுவாமிகளாக உலகத்தில் வராரு. இப்படி ஒன்றுத்துக்கு ஒன்று லிங்க் வரும். சுற்றி வளைச்சி நதி மூலம் ரிஷி மூலம்ன்றது யார் எதுக்கு வராங்க உலகத்தில் எப்படி வருது இதெல்லாம் நமக்கு தெரியாது. அதனால் உத்தவர் என்பவர் இன்றைக்கும் பத்ரிகாசிரமத்தில் இருக்கிறாரு. அந்த பஞ்சாயத்தில் அவரும் ஒரு மெம்பராக இருக்கிறாரு. ஆனால் இன்வென்ட்ரி கொடுக்கறது குபேரனும் நாரதரும், ஜூரிஸாக இருக்கிறது நரநாராயணர்கள். பத்ரிகாசிரமத்தில் அவர் வெறும் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற சீட்டில் இருக்கிறார். நான் நிறைய தடவை மவுண்ட் கைலாஷ் மானசரோவரெலாம் போயிருக்கேன். அப்போ கைலாஷில் ஒரு தடவை எனக்கு சிவனும் பார்வதியும் தரிசனம் கொடுத்தாங்க. மலையை சுற்றி வர்றபோது இது மாதிரி ஒரு கல்வெட்டுன்னு வச்சுக்கோயேன், அது மேலே சிவன் உட்காந்துருக்காரு, பக்கத்தில் அந்த அம்மா உட்காந்துருக்கு, ரிஷி பத்தினி மாதிரி. அவர் நான் இந்த உலகத்தில் பிறந்ததுலேருந்து என் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு எல்லாத்தையும் சொல்கிறார். சிவன் சொல்கிறார். சொல்லிவிட்டு இந்த ஜென்மத்தில் வந்து நீ எல்லா கர்மாவையும் முடிச்சுட்ட, உனக்கு எந்த கர்மாவும் பாக்கி இல்லை. எந்த வம்சத்தில் நீ பிறந்தியோ அவங்களுக்கு திவசம் காரியம் இதெல்லாம் பண்ணுற வேலையிலேருந்து அது டியூட்டி, அது நீங்கள்லாம் பண்ணோம். உனக்கு எக்ஸம்ஷன் தர்றேன், ஆனால் ஒரு கண்டிஷன், எண்ணெயும் எள்ளையும் எடுத்துன்னு போய், கருப்பு எண்ணெய் இந்த ரெண்டையும் கொண்டு போய் பத்ரி நாராயணன் கோயிலில் கொடுத்துரு, அப்போ உன் கணக்கு முடிஞ்சிடும் அப்படின்னா. ஸோ நான் உன்னையே பார்த்துட்டேன், கைலாசத்தில் இருக்கேன், நான் ஏன் அங்கே போகணுன்றேன். சொல்கிறாரு, அங்கே தான் எல்லா ஆத்மாக்களுக்கும் கணக்கு வச்சுருக்காங்க, அதனால் நீ அங்கே போய் கொடுத்தா தான் உன்னுடைய டெபிட் எல்லாம் கிரெடிட் ஆகிடும், எதுவும் பாக்கி இல்லைன்னு சொல்லுவாங்கன்ட்டு. சரின்னு நானும் அங்கே போனேன். கைலாசத்துலேருந்து வந்த உடனே அந்த கோயிலுக்கு போனேன். நான் வந்து அங்கே சாமி இருக்குன்னா இந்த இடத்துல இதுக்கு நிற்கிறேன், கையில் எள்ளி எண்ணெய் வச்சுருக்கேன். அந்த ஐயரு ஓடி வந்து என் கையில் இருந்த எள்ளி எண்ணெயை பிடிங்கின்னு போய் நேராக அந்த சாமிக்கிட்ட வச்சுட்டான். பத்ரிநாராயணன் பாதத்துலேயும் வச்சுட்டான். அதனால் நான் வந்து திவசமெல்லாம் செய்யறதில்லை, ஆனால் நீங்கள் செய்யணும். எனக்கு எக்ஸம்ஷன் இருக்கிறதுனால நான் செய்யறதில்லை, ஆனால் நீங்கள் உங்கள் பெரியவங்களுக்கு எல்லாம் செய்யணும், இல்லைன்னா அது உங்களுக்கு ஒரு கர்ஸ் ஆகிடும். ஆனானப்பட்ட அகஸ்தியர் அவங்க பித்திருக்களுக்கெல்லாம் வந்து காரியம் திவசம் பண்ணலைன்றதுனால நீ பண்ணதுக்கு உனக்கு ஞானம் கிடைக்கும், ஆனால் மோட்சம் வேணும்னா பித்திருக்களுக்கெல்லாம் திவசம் பண்ணணும், காரியம் பண்ணணுன்றாங்க. இவர் இந்த வயசில் எனக்கு எங்கே பண்டாட்டி கிடைக்கும்ன்றாரு. அவங்க சொல்கிறாங்க, நீயே உருவாக்கிக்கோன்னு. இவர் தன்னுடைய தவபலத்தில் அகஸ்தியர் லோபாமுத்ரான்னு ஒரு பெண்ணை உருவாக்கி அவன் மூலமாக ஒரு குழந்தைய பெற்கிறாரு. ஸோ இது நிஜமாக நடந்த நிகழ்ச்சின்னு சொல்லுவாங்க. அகஸ்தியர் கூட தன்னுடைய மூதாதையர்களுக்கு அப்படி செய்யணும். அதே மாதிரி பகீரதன் ஒருத்தன் உலகத்தில் வரான். அவனுடைய மூதாதையர்களெல்லாம் வந்து ஆத்மசாந்தி இல்லாமல் இருக்கிறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறான். கங்கா ஜலத்தை கொண்டு வந்து அவங்க சாம்பல் இருக்கு இல்லையா, அது மேலே நீ கழுவணும் அப்படின்னு. ஏன் ஒத்த காலில் நின்று தவம் செய்கிறான். இப்போ இவனுடைய தவத்துக்கு இணங்கி சிவபெருமானுடைய தலையிலேருந்து கங்கா ஜாயின்னு பூமிக்கு வருது. அவ்வளோ உயரத்துலேருந்து கங்கை கொட்டினா என்ன ஆகும்? அதனால் ஜான்மோ முனிவர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் அந்த கங்கை தண்ணியை தன் தலையில் வாங்கி அபிஷேக தீர்த்த மாதிரி காது வழியாக விட்டார். அப்போது ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டார். ஒரு தப்பான்னு இல்லாமல் அளவாக பூமிக்கு வர்ற மாதிரி கங்கை தண்ணீரை விட்டார். அது அந்த ஆஷ் ஐலாண்டுன்னு சொல்லி கலிஃபோர்னியா கிட்டே இருக்குது. அங்கே ஆஷ்னா சாம்பல் தீவு. அந்த இடத்துல கபிலர் தவம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அங்கே ஒரு காடு இருக்குது. அதனால் கபில ஆரண்யம் விகேம் கலிபாரண்யம் அண்ட் கலிஃபோர்னியா கிட்டே இருக்குது. அந்த சாம்பல் தீவு இருக்கு இல்லையா, அதுதான் பகீரதனுடைய கொழுத்தத்தாங்கெல்லாம் வந்து நிம்மதி இல்லாமல் இருக்கிறது. அவங்களுக்கு சாகர ராஜாக்கள்னு பேர். இது ஒரு இது. அப்போ உலகத்தில் கங்காஜலம் வந்ததுக்கு பகீரதன் காரணமாக இருந்தான். அதனால் நீ மகாபலிபுரம் போனேன்னா அங்கே பகீரதன் தவம்னு ஒரு சிற்பமெல்லாம் வெட்டி வச்சுருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த ஆத்மாக்கள் அவங்களுக்கு சாந்தி கொடுக்கறதுக்காக அந்த வம்சத்தில் வந்த யாரோ இந்த மாதிரிலாம் பிரயத்தனம் செய்கிறது, தவம் செய்கிறது, இந்த மாதிரி எத்தனையோ விதமான கதைகள் எல்லாம் இருக்குது. அண்டு நிறைய அவங்க பெரியவாள்லாம் அந்த இடத்துல இருக்காளேன்ட்டு. யார்? வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள்னு ஒருத்தர் இருந்தார். அவர் சேஷாதிரி சாமிகளுடைய சிஷ்யனாக போய் சேர்ற போது
அவர் சொல்கிறார், நீ ஒரு காசிக்கு போவோம், உங்கள் பெரியவாள்லாம் அங்கே தான் பட்சிகளாகவும் அதுவாகவும் சுற்றின்னு இருக்கா அப்படின்வார். ஸோ காசியில் உங்களுடைய மூதாதையர்கள் யாராவது இருப்பாங்க. அதனால தான் அந்த காலத்துலேருந்து காசி ராமேஸ்வரம் போகிறதுங்கிறத ஒரு பெரிய பழக்கமாக வச்சாங்க. அங்கே போயிட்டு நீங்கள் அவங்களுக்காக தேவசம் பண்ணுறது, தர்ப்பணம் பண்ணுறது இதெல்லாம். ஸோ மாதம் மாதம் பண்ணாதவங்க கூட ஒரு தடவை காசிக்கு இல்லை ராமேஸ்வரத்துக்கு போய் அங்கே பண்ணிட்டா உங்கள் பெரியவங்களுக்கு ஒரு ஆத்ம முக்தி கிடைக்கும் அப்படின்றது. இப்படி இந்த தேவசம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் நம்முடைய சனாதன மார்க்கத்தில். அதனால தான் எல்லாம் தெரிந்த திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு, தென்புலத்தாருங்கிறார். தெற்கு திசையில் இருக்கக்கூடிய நம்முடைய பித்திருக்கள், மூதாதையர்கள், தென்புலத்தார். அதுக்கப்புறம் தான் கடவுள், அதுக்கப்புறம் தான் வந்து சொந்தக்காரங்களே ஏழையாக இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் சொந்தமே இல்லாத ஏழைங்க, அப்புறம் தான். இந்த மாதிரி வருமானத்தில் 1/5 பித்திருக்களுக்கு தேவசம் செய்யறதுக்காக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கோடி மகான் உயிரோடு இருந்தபோது என்ன பண்ணுவார், அமாவாசைக்கு 108 இலை போட்டு அதில் சாப்பாடெல்லாம் பரிமாறுவார். அவர் ப்ரே பண்ண உடனே 108 காக்கா வந்து உட்காந்துட்டு அந்த இலையில சாப்பிடும். நான் பார்த்துருக்குறேன். அவரே பாடகச்சேரி சாமியாக இருந்தார், தஞ்சாவூர் பக்கத்தில். அந்த இடத்துல பாடகச்சேரி சாமியாக இருந்தபோது 108 இலை போடுவார். 108 நாய் வந்து உட்காந்து 108 இலையில சாப்பிடும். ஸோ அமாவாசைக்கு கோடிசாமி இந்த அமாவாசை பூஜை பண்ணுறத ஒரு பெரிய விஷயமா வச்சுருந்தார். அவருக்காக அவர் பண்ணல. இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ பெரியவங்களுக்கு அவங்க வம்சத்தில் வந்தவங்க தேவசம் காரியெல்லாம் பண்ணுறதில்ல. அந்த ஆத்மாக்கள்லாம் அலைஞ்சிக்கிட்டு இருக்குதா, அதனால் யாரோ ஒரு மகான் இந்த மாதிரி தான் அவங்க சார்பில் இதை செய்கிறாரு. அதனால் அமாவாசையில் அவர் செஞ்சுட்டு இருந்தார் கோடிசாமி. அதை நான் பார்த்துருக்கேன். அதனால் நம்ம கோயிலில் நம்ம அமாவாசை செய்கிறோம். கோடிசாமி கிட்ட சிலை இருக்கு இல்லையா, நம்ம பெருமாள் கோயிலில் நாங்கள் படைச்சி இங்கேருந்து ஆட்டோவில் எல்லாம் சமைச்சதெல்லாம் எடுத்துன்னு ஒரு 85 to 100 பேருக்கு நான் சொன்னேன், சும்மா இந்த சாம்பார் ரசம்லாம் கொடுக்காதீங்க, நல்லதாக கொடுங்க அப்படின்னு. அப்போ வெஜிடபிள் பிரியாணி, வடை, ஸ்வீட்டு இந்த மாதிரி குக் பண்ணி நம்ம இடத்துல இங்கேருந்து கொண்டு போய் திருப்பூரூரில் அந்த இடத்துல இருக்கிற எல்லா ஏழைங்களுக்கும் மரியாதையாக கொடுத்துட்டு வந்துருக்காங்க. ஒவ்வொரு அமாவாசைக்கும் கோடிசாமி செஞ்சதை நாம் எப்படி செய்யணும். இது போக எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் சுந்தரம்னு இருந்தார் திருவண்ணாமலை கோயிலில். அவர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இருந்தார், ஜாயின்ட் கமிஷனர்னுவாங்க. அவர் என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி மகோதய புண்ணிய காலம்னு ஒன்று வருது, 12 வருஷத்துக்கு ஒருக்கா. அன்றைக்கி எல்லா சிவன் கோயில்லையும் நைட்டெல்லாம் கதவு திறந்து வைப்பாங்க. ஏன்னா பித்திருக்கள் ஆத்மா சாந்தி இல்லாத இருக்கிறவங்கெல்லாம் அன்றைக்கி சிவ தரிசனம் பண்ணலாம், அவங்களுக்கெல்லாம் வந்து மனசாந்தி கிடைக்கும். அதனால் நீங்கள் அந்த மகோதய புண்ணிய காலத்துக்குள்ள பூஜையை எடுத்துக்கோங்க அப்படின்னாரு. ஏதோ ஒரு 12,000 ரூபாய் கட்டினோம். அன்றைக்கி நைட்டு பூரா கோயிலில் பூஜை நடக்கும். எல்லா பித்திருக்களும் அந்த திறந்த கது வழியாக வந்து அண்ணாமலையாரை தரிசனம் பண்ணிவிட்டு ஆத்மசாந்தி பெறுவாங்கன்றது அந்த பூஜையை நான் பண்ணியிருக்கேன். இப்படி இது ஒரு பெரிய சப்ஜெக்டு, இந்த தேவசம் பெரியவங்க அவங்களுக்கு பண்ணுறது இதெல்லாம். இப்போ கூட இந்த சிராத்த நாராயணன் கோயில்னு ஒன்று இருக்குது செங்கல்பட்டுக்கிட்ட. அங்கே நீங்கள் போனீங்கன்னாக்கா ஒரு 400 ரூபாய் 700 ரூபாய் கட்டணும். அவங்க கோயிலில் பெருமாளே தேவசம் பண்ணுற மாதிரி ஐதீகம். அவரே கடவுள் அந்த பித்திருக்களுக்கு மகனுடைய நிலையிலேருந்து தேவசம் பண்ணுற மாதிரி அவங்களே 11 பேருக்கு சமைச்சு உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் போட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு பழக்கம் அங்கே இருக்குது. இங்கே அடையார் மத்திய கைலாஷில் பிள்ளையாரே தேவசம் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது. அங்கேயும் நீங்கள் பணம் கட்டிட்டீங்கன்னாக்கா அவங்க ஒரு தனியாக ஒரு மேடை மாதிரி வச்சுருக்காங்க, ஓப்பன் டெரஸு. அங்கே அவங்க காரியம் தேவசம்லாம் பண்ணிடுவாங்க. இப்படி காப்பாற்றுறதுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க. அதனால் நீ வீட்டில் காரியம் பண்ணணும் தேவசம் பண்ணணுன்னா எப்படியும் ஒரு 50,000 ரூபாயிலேருந்து 1,00,000 ரூபாய் கேட்டுடுறாங்க. அது போக அந்த தானம் இந்த தானம் இதெல்லாம் வேறு வச்சுருக்காங்களா. அவங்கவுங்க இன்றைக்கி 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கே ரொட்டேஷனுக்கு கஷ்டப்படுறவங்க எங்கேருந்து பண்ண முடியும். அதனால் ஈஸியான வழி இது 2 தான். சாரதநாராயணன் கோயிலில் போய் பணம் கட்டிடுறது, இல்லைன்னா மத்திய கைலாசத்தில் போய் பிள்ளையாரை பண்ண வச்சிடுறது. இல்லை நீ காசி ராமேஸ்வரம் இந்த மாதிரி இடங்களுக்கு போகிறபோது ஒரே ஒரு தடவை நீ அவங்க பெரியவங்களை நினச்சிக்கிட்டு பிண்ட பிரதானம் செஞ்சிடுறது. ஆனால் சாஸ்திரத்தில் இதெல்லாம் செய்யணும்னு இருக்குது. அதனால் நீங்கள் யாராவது செய்யலைன்னா செய்யுங்க. ஏன்னா ஆனானப்பட்ட பகீரதன் அவனுடைய பெரியவங்களுக்கு ஆத்மசாந்தி பண்ணான்றது தான் கங்கை வந்த கதை. அகஸ்தியர் அதுக்காக கல்யாணம் கட்டிக்கிட்டு ஒரு குழந்தைய பெற்றார் அப்படிங்கிறது ஒரு கதை. ஸோ இதெல்லாம் சாஸ்திரங்கள் இருக்கிறதுனால நாமளும் அதை
பண்ணும். மேலையார் செய்வனகள் அப்படின்னா நம்மளும் மேலான அறிவுடையவர்கள் என்ன செஞ்சாங்களோ அதை நம்ம செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கா. அதனால் செய்யுங்க. அடுத்த கேள்வி. நித்தமும் உங்களுக்கு ஆத்மார்த்தமாக உங்களது பக்தர்கள் சமர்ப்பிக்கும் அகர்பத்தி, டீ, காபி, உணவு வகைகள் இவைகளை நீங்கள் எப்படி உணர்வீர்கள்? பூரண பிரம்ம ஆத்மா ஏற்றுக்கொள்ளுமா? நீங்கள் யாருக்கு படித்தாலும் சரி, கடவுளுக்கே படித்தா கூட அந்த ஸ்மெல் தான் போகும். அவங்க உட்காந்து சாப்பிட்றதில்ல. நீங்கள் சாமிக்கு வைக்கிற நைவேத்தியமாகட்டும், இல்லை எந்த இடத்துல போய் நீங்கள் படித்தாலையும் கூட, இல்லை உங்கள் வீட்லேயே கூட சாமியை யாரையாவது நினச்சி நீங்கள் படித்தா கூட அதனுடைய ஸ்மெல் தான் அவங்களுக்கு போகும். இது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போது எங்களை விட்டுருங்க, நாங்கள்லாம் சித்தர்கள், ரிஷிகள், மகான்கள், அந்த ஸ்மெல் எங்களுக்கு வரும். அண்டு கொஞ்சம் மைண்டை கான்சன்ட்ரேட் பண்ணால் யார் வச்சுருக்காங்கன்ற அளவுக்கு எங்களால் தெரிஞ்சிக்க முடியும். அதாவது வி ஹேவ் டு கான்சன்ட்ரேட். சும்மா ஏன்னா அந்த ஸ்பீடு 1,86,000 மைல் ஸ்பீடில் போகிற போது டக்குன்னு மிஸ் ஆகிடும். அந்த வேகமாக போயிடும் அந்த தாட்டு. வேணும்னா பிடிக்கலாம், அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. இது ஒரு வகை. அண்டு உங்கள் பெரியவங்க இருக்காங்க இல்லையா, இறந்து போன பெரியவங்க, அவங்களுக்கு நீங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் பண்ணுறீங்க, தேவசம் பண்ணுறீங்க, அவங்கள நினச்சி வீட்டில் காக்காவுக்கு சோறு வைக்கலாம் வைக்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. அப்போ அவங்க பித்ருலோகத்தில் இருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு பித்ருலோகத்தில் இது கொடுப்பாங்க. ஏதோ ஒரு வகையில் அவங்க பித்ருலோகத்தில் இல்லை, பூமியில் பிறந்துட்டாங்க அப்படின்னா அஸ்யூம் அவங்க ஒரு மாடை பிறந்துட்டாங்க. அப்போ அந்த மாட்டுக்கு அன்றைக்கி பார்த்து யாரோ ஒருத்தங்க கொண்டு போய் ஒரு அவுத்திக்கிற கட்டு வாங்கி கொடுப்போம். அவனுக்கு உங்கள் தாத்தாவுக்கு படைக்கிறன்ற எண்ணம்லாம் இல்லை. உங்களுடைய தாட்டு, எனர்ஜி பீயிங் கான்ஸ்டன்ட் இந்த லா ஆஃப் ஃபிசிக்ஸு, அன்றைக்கி பார்த்து யாரோ ஒருத்தன் மூலமாக கடவுள் அந்த அவுத்திக்கிற கட்டை கொடுப்பாங்க. உங்கள் யாராவது அந்த மாதிரி மாடாவோ ஆடவோ எதுவாக பிறந்திருக்காங்கன்னா அந்த மாதிரி கிடைக்கும். அண்டு இதுக்கும் நிறைய இதெல்லாம் இருக்குது. இப்போது நீங்கள் ஸ்பேஸ்க்கு யாரையாவது அனுப்புகிறீங்க, இங்கேருந்து இட்லி மசால் தோசை அனுப்புவீங்க, யூ வில் கிவ் தம் சம் எனர்ஜி டேப்லெட்ஸ் இல்லையா? அதை எடுத்துன்னு போயிட்டு அவங்களுக்கு புவியிருப்பு, பசி கம்மியாக இருக்கும், அதனால் அதை தான் வாயில் போட்டுக்குவாங்க. அந்த மாதிரி நீங்கள் இங்கே படைக்கிற விஷயங்கள் அங்கே பித்ருலோகத்தில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு எந்த மாதிரி ஃபுட்டு இருக்கோ அப்படி கிடைக்கும். புரியலையேன்றியா? நீ கேளம்பாக்கம் போஸ்ட் ஆஃபீஸில் போய் மாயவரத்தில் இருக்கிற முன்சாமி நாயக்கருக்கு 10,000 ரூபாய் தந்தி மணி ஆர்டர்ன்ற, நீ கொடுத்த 10,000 ரூபாய் இவர் வாங்கி டயரில் போட்டுக்கிறார் கேளம்பாக்கம் போஸ்ட் மாஸ்டர். இங்கே கட்டு கடா 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 கட்டுன்றாரு. அங்கே இருக்கிற போஸ்ட் மாஸ்டருக்கு அது பார்த்த உடனே போஸ்ட்மேனை கூப்பிட்டு இந்த மாதிரி அவருக்கு போய் 10,000 ரூபாய் கொடுத்துட்டு, நீ கொடுத்த 10,000 இங்கே தாங்குது, அங்கே அவர் வேறு 10,000 கொடுத்து போஸ்ட்மேன்கிட்ட அனுப்புவார். அப்போ நீ யாருக்கு அனுப்பிச்சோ போயிடும். அந்த மாதிரி உங்கள் பெரியவங்களுக்கு நீங்கள் இங்கே படைக்கிறது வேறு ஒரு ஃபார்மை அங்கே போய் செய்கிறோம் அவங்களுக்கு. அதனால் யாராக இருந்தாலும் தே டோன்ட் ஈட். அந்த நிலைகளுக்கு போனவங்களுக்கு ஒரு எத்தீரியல் பாடி தான் இருக்கும், அதெல்லாம் ஆவி ஆன உலகம் இருக்கும். ஸோ தே கெட் ஒன்லி ஸ்மெல். அதனால தான் நீங்கள் கடவுளுக்கு கூட என்ன பண்ணுறீங்க, இப்படி ஸ்மெல் தான். எப்போயாவது சாமி சாப்பிட்டு நீ பார்த்துருக்குறியா? இந்த ஸ்மெல் தான் நீங்கள் கொடுப்பீங்க. அண்டு ஃபுட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், படைத்த நைவேத்தியம் மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் சாமிக்கு படைச்சிட்டு. இதை கூட செய்யறதுக்கு ஜனங்களுக்கு நேரமும் இல்லை, மனசும் இல்லை. நான் என்ன பண்ணுறது? நீங்கள் தான் சாப்பிட போகிறீங்க, பேசாமல் படைங்கள. உங்கள் வீட்டில் செய்கிற வெள்ளை சாதம் இல்லையா, அதில் ஒரு ட்ராப்பு நெய் இல்லை ஒரு ஸ்பூன் பருப்பு வச்சு உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களை நினச்சிக்கிட்டு படைச்சிட்டு நீங்கள் சாப்பிடுங்க, யார் வேணான்னாங்க இல்லையா? இதெல்லாம் ஒரு கிராட்டிடியூடு. என்னன்றி கொன்றாருக்கும் ஓய்வுண்டாம் ஓய்வு இல்லை, செய் நன்றி கொன்ற மகருக்கு. செய் நன்றின்னா என்ன? அவங்க அப்பா அம்மாலாம் உங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த உலகத்தில் வளர்த்தாங்க இல்லையா? ஒரு தாய் இருக்கா, அந்த தாய் ஒரு 10 மாதம் கர்ப்பத்தில் இருக்கிற போது எவ்வளோ கஷ்டன்றது நீ ப்ரெக்னென்ட் ஆனதானே தெரியும் இல்லையா? முன்ன பின்ன செத்து இருந்தால் சுடுகாடு தெரியுவாங்க. அது மாதிரி இந்த ப்ரெக்னன்சி, அதில் இந்த குழந்தை வயிற்றுக்குள்ளே வச்சுன்னு கிடக்கேன், எப்போ பாரு ராத்திரிலலாம் தூங்கக்கூடாது, இப்படி நிறைய இருக்குது. அது டெலிவரி ஆன அப்புறம் கூட ராத்திரிலாம் அது வயிற்றுக்குள்ளேருந்து பழகிச்சா, ஆனால் ராத்திரிலாம் முடிச்சுன்னு உட்காந்துருக்கும். உங்கள் அப்பா அம்மா அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. மராட்டியில் காண்டேகர்னு ஒரு பெரிய கவிஞர், அவர் சொல்கிறார், கண்ணை விளக்காக்கி தன் இரத்தத்தை பாலாக்கி கையை தொட்டிலாக்கி தருபவள் எவளோ அவளை தாய் அப்படிங்கிறார்.
கண்ணை விளக்கு, ராத்திரிலாம் தூக்கம் முடிச்சுன்னு இருக்கா. தன்னுடைய ரத்தத்தை தான் அவன் பாலாக கொடுக்குறான். கையை தொட்டில் வச்சுட்டு ஊ அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. அவள் தான் தாயும். அப்போ அந்த தாயை நீ மதிக்கணும், அதுக்காக பெரியவங்கள மதியன்றாங்க. அவங்க உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க? அந்த கரிகாலத்தில் வேணால் கொஞ்சம் பேரண்ட்ஸ் கன்ஃபியூஸாக இருப்பாங்க. ஒரு பிள்ளைக்கு இன்னொரு பிள்ளைக்கு நடுவில் கொஞ்சம் பார்ஷாலிட்டிலாம் வந்துச்சு. ஒரு பொண்ணுக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் நடுவில் பார்ட்லாம் வந்துச்சு. ஆனால் அந்த காலத்துலலாம் அப்படி இல்லை. அவங்க வந்து ரொம்பவே நோபலாக இருந்தாங்க. அதனால தான் கடவுளை பற்றி சொல்கிற போது தாயிற் சிறந்த தயான தத்துவனுங்கிறார். தாய் தான் உலகத்திலே தயவுடையவள், அதை விடவும் தயவுடையவன் கடவுள்ன்ற மாதிரி. தாயிற் சிறந்த தயான தத்துவனே. இன்னொன்று என்ன, இடர்களையும் மாதா பிதாவென நான் உன்னை வரித்தேன், இனி யாதாமால் யாதாம் இனி. என்னுடைய எல்லா கஷ்டத்தையும் போக்குற அப்பா அம்மாவாக நான் அவனை வச்சுட்டுருக்கேன். எனக்கு என்ன ஆனால் நீ தான் பார்த்துக்க போகிற கடவுளே அப்படிங்கிறது. இப்போ தடித்த ஓர் மகனை தாயடித்தால் தந்தை இணைப்பன். ஒரு துடுக்குத்தனமாக இருக்கிற பையனை அம்மா அடிக்கிற போது அப்பாக்கார ஏண்டி அவனை போட்டு அடிக்கிற அப்படின்னும். பிறிதொரு கால் தந்தை அடிப்பின் தாயை இணைப்பர். இன்னொருத்தன் அப்பங்காரன் அடிக்கிற போது ஏங்க அந்த பிள்ளைய போட்டு அடிக்கிறீங்க, ஆனால் அம்மா வந்து பையனை கூட்டும் போகலாம். ஆனால் சிவபெருமானே, எனக்கு அம்மா அப்பா 2 பேரும் நீ தான்டா. தாய் அடித்தா தந்தை வருவான், தந்தை அடித்தா தாய் வருவான். எனக்கு தந்தை தாய் 2 நீ தான். நீ எனக்கு கஷ்டத்தை கொடுத்தேன்னா நான் யார்கிட்டலாம் போவேன்ட்டு ஒரு பாட்டு. தடித்த ஓர் மகனை தாயடித்தால் தந்தை இணைப்பன், பெருதொரு கால் தந்தை இடிப்பின் தாய் இணைப்பள். இங்கு எனக்குற்ற தந்தையும் தாயும் பொடித்திருமே நீ அம்பலத்தாடும் புனிதானி ஆதலாலே, என்னை அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும் அம்மையப்பாய் நீ ஆற்றேன். எனக்கு ரொம்ப கஷ்டம்லாம் கொடுத்துட்ட, இதெல்லாம் வேணாம், என்னை சீக்கிரம் கஷ்டத்துலேருந்து வெளியே கொண்டு வா அப்படிங்கிறது தேவாரத்தில் வருகிற ஒரு பாடல். அதனால் ஒன்றும் ஒரு நிலை. அதனால் அப்பா அம்மான்றவங்க இந்த காலத்தில் அவங்க எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம். ஏதோ ஒரு வகையில் இந்த உலகத்தில் உன்னை படித்த பிரம்மா யார்? அம்மா தான். பிரம்மா நேர்லேயே உன்னை படிக்கிறான், தாய் மூலமாக படிக்கிறான். ஸோ நீ தாயை ஒரு பிரம்மாவினுடைய ரெப்ளிகா இல்லை ஜெராக்ஸ் காப்பி ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் பார்த்துக்கோ, அவ்வளோதான். அண்டு ஈண்டு புறந்தறுதல் தாய்க்கு கடனை. பெற்றெடுத்து குழந்தைக்கு பால் ஊற்றி வளர்க்குறது அம்மாவோட டியூட்டி. சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனை. அவனை ஏதோ ஒரு வகையில் படிக்க வச்சு அவன் சொந்த காலில் நிற்கிற அளவுக்கு அவனை உருப்பட வைக்கிறது அப்பாவோட டியூட்டி. அதனால தான் என்ன செஞ்சாங்க, மாதா பிதான்னாங்க. முதல்ல அம்மா உன்னை பெத்தா, அதுக்கடுத்து உன்னை சான்றோன் ஆக்குகிறவன் யார்? பிதா, மாதா பிதா. அதுக்கப்புறம் உனக்கு வாழ்கிறது எப்படி, ஈகம்னா என்ன, பரம்னா என்ன, மோட்சம்னா என்ன, நல்ல விஷயங்கள்லாம் என்னெல்லாம் கற்றுக் கொடுக்குறவன் யார்? குரு. ஸோ மாதா பிதா குரு. அதுக்கப்புறம் இந்த 3 பேரும் சேர்ந்து உன்னை கொண்டு போய் சேர்க்குற இடம் இல்லையா, அதுதான் தெய்வம். அதனால் மாதா பிதா வந்து தீர்வாங்க, வெதர் யூ லைக் இட் ஆர் நாட். அதனால் உங்கள் பெரியவங்க 1000 கஷ்டத்தில் உங்களை வளர்க்குறாங்க. அதுவும் இந்த கலிகாலத்தில் விலைவாசி எல்லாம் ஏறி போச்சு, எல்லாருக்கும் வருமானம் கம்மி தான். அதனால் அவங்க சுட்டு தான் இருப்பாங்க, ஓகேவா? அதனால் நீங்கள் அவங்க எதுவும் உங்களை லவ் பண்ணலன்னா நினைக்க தேவையில்லை. அவங்களுக்கு உங்கள் மேலே அன்பு இருக்குது. அவங்களுக்கு எமோஷ்னலி டிஸ்டர்ப்டு, அவ்வளோ ப்ராப்ளம். உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், புக்கு வாங்கி கொடுக்கணும், இல்லையா, அரிசி வாங்கணும், பருப்பு வாங்கணும், எவ்வளோ பிரச்சனைங்க இருக்குது. ஒரு வீட்டு வாடகை கொடுக்கணும். அதனால் அவங்கள நீ ஜட்ஜு பண்ணாத, பெரியவங்கள ஜட்ஜு பண்ணாத. அவங்க லவ் பண்ணுறாங்க, அது பாட்டிக்கு அவங்களுக்கு அவங்க டியூட்டி அவங்க பண்ணுவாங்க, உன் டியூட்டி நீ பண்ணு. அண்ட் டோன்ட் கம்பேர். பக்கத்து வீட்டில் இருக்கிறவனுக்கு வருமானம் ஜாஸ்தி இருக்கும், உங்கள் வீட்டில் கம்மி இருக்கும். அவருக்கு அவங்க சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நீ கேட்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு வசதி இருக்கும், வாங்கி கொடுத்தாங்க. இல்லைன்னா இந்த காலத்தில் ஒரு சைக்கிள் கேட்டு 8000 10,000ன்றாங்க. எங்கே போய் வாங்குறது அதெல்லாம்? அதனால் எல்லாமே அதனுடைய போக்கில் உலகத்தில் நடக்குது. சுதர்மம்னு ஒன்று இருக்குது. ஒருவேளை உங்கள் அப்பா அம்மா நீ நினைக்கிற மாதிரி இல்லைன்னு வச்சுக்கோ, ஆனால் நீ நல்ல புள்ளியாக இருந்து தொலைய. சுதர்மம் என்பது நாட் பிளேயிங் த ரோல் ரெசிப்ரோக்கலி. அவங்க பண்ணால் நான் பண்ணுவேன்றது வேறு பிஸ்னஸ். அது என் டியூட்டி நான் பண்ணுறேன் அப்படின்றது. அப்பா அம்மா என்னை கவனிக்கலாம் பரவாயில்ல, நான் அவங்கள நல்லா கவனிப்பேன். எங்கள் வேலை செய்கிற கம்பெனி முதலாளி எனக்கு ஒழுங்காக இன்க்ரிமெண்ட் கொடுக்கல, என்கிட்ட வந்து நான் ஒழுங்காக நடத்த மாட்டேன்றான் அப்படின்னா அவன் கேட்டு போகிறான். நீ நல்ல ஸ்டாஃபாக இருந்து ஒழுங்காக வேலை செய். ஆல் யுவர் ரிவார்ட்ஸ் கம் ஃப்ரம் த ஸ்கை. கடவுள் நினச்சிட்டாருன்னா அவர் யார் மூலமாவது உனக்கு அந்த பணத்தையும் வசதிகளையும் செஞ்சு கொடுப்பார். நமக்கு உள்ளது
தானே வரும். நமக்கு என்ன தலையில் எழுதியிருக்கானோ அது தானாகவே கிடைக்கும். நமக்கு உள்ளது தானே வரும். அதே கொஞ்சம் வாய்ஸ் மாற்று, நமக்கு உள்ளது தானே வரும். எவ்வளோ எழுதிக்குதோ பிரம்மன் எழுதி வச்சது அவ்வளோதான் நமக்கு வரும். அதனால் நமக்கு வரப்படுறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ இதெல்லாம் நிறைய சப்ஜெக்ட், இது ரொம்ப பெரிய சப்ஜெக்டு. இப்படி போக்கில் உலகத்தை விட்டுட்டு எதுவும் ராங் ஆகாது. ராஜா கையை வச்சா ராங்காக போனதில்லை. அப்போ ராஜா யார்? நம்ம ராஜா நடராஜா, கோவிந்தராஜா, தியாகராஜா, சுந்தரராஜா, எல்லாம் ராஜா தான் நம்ம கடவுளெல்லாம். அவர் ஒன்று உலகத்தில் படிச்சிருக்காரு, ஒன்று ஏதோ ஒரு வகையில் உலா வர விட்டுருக்காருன்னு சொன்னால் அப்போது அதில் ராங்கு எதுவும் ஆகாது. இல்லை, மேபி உன்னுடைய பிளானட்ஸ் சரி இல்லாமல் இருக்கும். அந்த பிளானட்ஸ் மாறின உடனே வேறு உனக்கு பவர்ஃபுல் பிளானட்ஸ் வர்றபோது கம்மியாக பண்ணதையும் சேர்த்து கடவுள் ஒன்று கொடுத்துருவார் இல்லையா? அவங்கவுங்களுடைய அக்கௌண்ட் கடவுள்கிட்ட இருக்குது, அதனுடைய போக்கில் நடக்கும். அதனால் இங்கிலீஷில் ஒரு பழமொழி இருக்கு, ஈ ஹூ லாஃப்ஸ் லாஸ்ட் லாஃப்ஸ் பெஸ்ட்ன்றார். நடுவில் ஜட்ஜ் பண்ணாத. ஒரு துப்பறியும் நாவல் இருக்குது. நாவலில் நீ படிக்கிற போது யார் கொலை பண்ணான்னு தெரியவே தெரியாது. லாஸ்ட்டு சாப்டரில் படிக்கணும், அப்போ தான் யார் கொலை பண்ணலாம் என்ன எதுன்றலாம் தெரியும். டிடெக்டிவ் நாவல் மாதிரி தான் நம்ம லைஃபு. அப்போ நம்ம வாழ்க்கை என்பது நமக்கு புதிர் மாதிரி இருக்கலாம், ஆனால் எவ்ரி ஒன்ஸ் வாழ்க்கை இஸ் புனிதம். அண்டு யூ லாஸ்ட்ன்ற மாதிரி உனக்கு கடைசியில் தான் தெரியும் ஏன் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்ததுங்கிறத. ஆஸ் யூ பாஸ் த்ரூ தட் ஃபேஸ் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். உனக்கு புரிய ஆரம்பிக்கும் எதுக்காக அந்த மாதிரி நடந்தது அப்படின்னு. ஸோ அக்செப்ட் லைஃப் ஆஸ் இட் ஃப்ளோஸ். அதனால் நம்முடைய புறநானூறு என்ன சொல்கிறது? பேரூராற்று படுவும் புனைபோல் நற்காட்சி தெளிந்தனம். ஒரு கட்டையை தூக்கி ஆற்றுல போட்டால் அந்த கட்டை ஆற்றோடு போயினே இருக்கும். அந்த மாதிரி என் வாழ்க்கையில் எது நடக்குதோ அந்த கட்டை மாதிரி நான் வேடிக்கை பார்த்துன்னு இருக்கேன் அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தம். அதனால் ஜஸ்ட் ஃப்ளோ வித் லைஃப், ஜஸ்ட் ஃப்ளோ வித் லைஃப். தேர் இஸ் நத்திங் ஃபார் யூ டு பிளான், இட் இஸ் ஃப்ளோயிங், நாட் பிளானிங். பாபாஜி, ராமாயணத்தில் வரும் ஒரு முக்கிய நிகழ்வு சீதை ஹனுமன் மூலம் ஸ்ரீராமனுக்கு கொடுத்த சூடாமணி என்ற அணிகலன். ஹனுமன் ஸ்ரீராமரிடம் கண்டேன் சீதையை என்று முதலில் கூறி பிறகு அந்த சூடாமணியை ஸ்ரீராமரிடம் கொடுத்தார். இந்த நிகழ்வு பற்றி தயவு செய்து. ஆஞ்சநேயருக்கு தன்னுடைய பலம் தெரியாமல் இருந்தது. அப்போது இவன் இருக்கான் இல்லையா, கரடி ராஜா ஜாம்பவான், அவன் சொல்கிறான், அவனுடைய பிறப்பினுடைய ரகசியத்தை சொல்கிறேன் ஹனுமான். நீ பிறந்த போதே அஞ்சனாத்திரின்னு இடம் திருப்பதி பக்கத்தில் இருக்குது. அங்கே இருந்து சூரியனை ஏதோ பாலுன்னு நினச்சி போய் பிடிக்க போனேன். அப்போ எல்லாரும் சேர்ந்து உன்னை அடித்து கீழே தள்ளினாங்க. அதனால தான் உன் மூஞ்சி இப்படி ஆகிப்போச்சு. அப்போ தேவர்கள்கிட்ட அழுதா யார்? உங்கள் அம்மா. அப்போது அவங்க சொன்னாங்க, இவன் பவர் ரொம்ப ஜாஸ்தியாகுது, இந்த பவரை இவன் ராமருக்கு யூஸ் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் கொண்டாந்தோம் உலகத்தில், இந்த மாதிரி இவன் வேஸ்ட் பண்ணிவிடுவான். அதனால் இவன் பவர் என்னான்றது ராமருக்கு இவன் என்னைக்கு கைங்கரியம் பண்ணணுமோ அன்றைக்கி தான் தெரியும். அது வரைக்கும் மறந்து வச்சிடணும். மறக்க வைக்கிறது கூட ஒரு பிளஸ்ஸிங்னு பேர். அதுக்கு திருவனுபாவம்னு பேர். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அதுதான் திருவனுபாவம். ஆஞ்சநேயருக்கு தன் பவர் தெரியாது. ஸோ அந்த இது இருக்கு இல்லையா, வங்காள விரிகுடா, இந்து மகா சமுதாய அறிவுக்கடல் 3 சேர்ற இடம் இல்லையா, அதுதானே நம்ம ஊர். அங்கே மீட்டிங் போடுறாங்க ஸ்ரீலங்காவுக்கு போகிறதுக்கு. இப்போ ஒவ்வொருத்தனும் நான் இவ்வளோ குதிப்பேன் அவ்வளோ குதிப்பேன்லாம் சொல்கிறாங்க. ஆஞ்சநேயர் சும்மா உட்காந்துக்கிறாரு. அப்போது ஜாம்பவான் சொல்கிறாரு, அப்போ நீ பிறந்த போதே ஆகாசத்துக்கு போய் சூரியனை பிடிச்சவனாச்சே, உன்னால் இந்த 12 மைலாக தாண்ட முடியாது அப்படின்னு. ஒன்றே இருக்குது, பழைய ஞாபகம்லாம் வந்துடுது. தனக்கு இவ்வளோ பவர் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரே தாவாக இலங்கைக்கு போயிடுறாரு. ஸோ மறைக்கப்பட்ட தன்னுடைய பவர் தெரிஞ்ச உடனே இலங்கைக்கு போகிறார். போயிட்டு ஒவ்வொரு இடமா பார்த்துன்னு வர்றார். மாடம், மாளிகை, கோடை கோபுரம், தங்கமயமாக இருக்கக்கூடிய. ராவணன் ரொம்ப நல்லவன். அவனுடைய சிட்டிசன்ஸ் எல்லாம் அவன் ரொம்ப நல்லா வச்சுட்டு இருந்தான். எல்லோரும் வசதியாக இருந்தாங்க. இவன் ராவணனுடைய அரண்மனையெல்லாம் பார்த்துன்னு போகிறான். அங்கே மண்டோதரியை பார்க்குறான். மண்டோதரி ரொம்ப நோபுள் லேடி. அவள் படிச்சுட்டு இருக்கிறத பார்த்து இவ தான் சீதையாக இருக்குமா
அப்படின்னு சொல்லிட்டு கட்டரோட தூக்கின்னு போயிடலாமா ராமர்கிட்டன்னு நினைக்கிறான். அப்போ தெரியுது இந்த அம்மா இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு இன்னும் போகிறான். போனாக்கா அசோகவனம், நீங்கள் ஸ்ரீலங்கா போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அங்கே நுவரேலியான்னு ஒரு இடம் இருக்குது. அதாவது கொலம்போ, கண்டி, கதிர்காமம், கண்டி, நுவரேலியா, அப்புறம் கதிர்காமம். அங்கே சீதை வனவாசம் இருந்த இடத்த இன்றைக்கும் அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அங்கே ஒரு ஆஞ்சநேயர் கோயில், ஒரு ராமர் கோயில் இருக்குது. அதுக்கு எதிரில் ஒரு சூப்பராக 3 ஸ்டார் ஹோட்டலெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. டீ ஃபேக்ட்ரி எல்லாம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல அசோகவனம் இருந்திருக்கு. அங்கே தான் சீதை இருந்திருக்கு. அப்போ இவன் என்ன பண்ணுறான், ஒளிஞ்சிக்கிறான். அந்த கேமோஃப்ளாக்னுவாங்க, ஒரு ஓணம் தன் கலரை எந்த சர்ஃபேஸில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கும். அந்த மாதிரி அந்த மரம் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி அந்த கலருக்கு தன்னுடைய உடம்பை மாற்றிக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிறான் மரத்து மேலே. அப்போ ராவணன் வரான். வந்துட்டு ஏன்னா அவனுக்கு விருப்பப்படாமல் சீதையை தொட்டால் அவன் தலை வச்சிடும். அதனால் சீதைக்கிட்ட வரான். பிஎஸ் வீரப்பா மாதிரி, மகாதேவி நினைங்கி விடு, இல்லாவிட்டால் மரணதேவி அப்படிங்கிற மாதிரி பச்சை டயலாகெல்லாம் சொல்கிறான். ஒன்றும் மசிவே இல்லை. அவனுக்கு கோவம் வருது, ஆனால் ஒன்றும் பண்ண முடியல. அதனால் அங்கே இருந்த ராட்சசிகளெல்லாம் கூப்பிட்றான். கூப்பிட்டு இவளுக்கு புத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். அப்போ ஆஞ்சநேயர் பார்க்குறாரு, சரி நம்ம சீதைக்கிட்ட பேசணும் அப்படின்னு மந்திரம் போடுறாரு. இந்த ராட்சசிங்கெல்லாம் நல்லா கொட்டோடு தூங்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ சீதை என்ன பண்ணுறா, அந்த மரத்தினுடைய விழுதி எடுத்து கழுத்தில் சுருக்கு போட்டுன்னுட்டு சாகிறதுக்கு ரெடி ஆகிட்டான். அப்போ ஆஞ்சநேயர் டுபக் அப்படின்னு கீழே குதிக்கிறார். குதிச்சுட்டு ராம் 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 அப்படிங்கிற சீதை சாக கிடந்தவளுக்கு அந்த மந்திரம் கேட்ட உடனே சாகிறவனுக்கு சஞ்சீவினி மூலிகை கொடுத்தா உயிர் வச்சுருவாங்களாம். அந்த ராமுங்கிற மந்திரத்தை கேட்ட உடனே அவள் அப்படியே சந்தோஷப்பட்டு ஒரு மாதிரி பார்க்குறான். அப்போ ஆஞ்சநேயர் ராமர் கொடுத்த மோதிரம் இருக்கு இல்லையா, கணையாளின்னுவாங்க, அதை காட்டுறார். காட்டி, நான் ராமருடைய தூதுவன், ஏதோ உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லி கொண்டு வந்திருக்காருமா, நான் தூதுவனாக வந்திருக்கேன்னு. அவன் அந்த மோதிரத்தை வாங்குறா. கண்ணில் இருந்து அப்படியே தண்ணி கொட்டுது. ராமா, உன்னுடைய புனிதமான மோதிரம் இந்த பாழாக போன ராட்சசங்க இருக்கிற ஊருக்கு எதுக்காக வந்தது அப்படின்னு சொல்லி கண்ணில் இருந்து தண்ணி அப்படியே கொட்டி அந்த மோதிரத்துக்கு அவள் அபிஷேகம் பண்ணாலாம். 1000 கலசம் வச்சு அபிஷேகம் பண்ணுற மாதிரி சீதை தன்னுடைய கண்ணிலிருந்து கொட்டுகிற அந்த தைலத்தாரை மாதிரி கொட்டுது. அதில் அபிஷேகம் பண்ணிவிட்டு இவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த நிகழ்ச்சி நடந்த உடனே சொல்கிறான், ஆமாம், ராமர் உன்னை எப்பயும் நினச்சின்னு தான் இருக்காரு, ஆனால் நீ எங்கே இருக்கேன்னு தெரியாததுனால லேட் ஆகிப்போச்சு. நீ ஒன்றும் தப்பாக நினச்சிக்காத. நான் ராமருடைய தூதுவன். இப்போ நான் போய் சொல்லிவிடுவேன் ராமர்கிட்ட. முதல்ல சொல்கிறார், நான் உன்னை தூக்கின்னு போட்டோமா அப்படிங்கிறார். இல்லை, என் கணவர் மீட்டுன்னு போகணும், நீ என்னை எடுத்துன்னு போனால் அது அவருக்கு பெருமை அல்ல அப்படின்னு. சரிம்மா, நான் ராமர்கிட்ட போய் சொல்லுவேன், ராமர் உன்னை மீட்டுக்கிட்டு போவார் அப்படின்னு. அப்போ சீதை சொல்கிறான், திங்கள் ஒன்று இருப்பேன், அன்றில் மாய்குவேன். இன்னும் 1 மாதம் கெடு, உங்கள் ராமர்கிட்ட போய் சொல்லு. அவர் 1 மாதத்துக்குள்ளே என்னை காப்பாற்றி கூட்டின்னு போகிறேன்னு சொன்னால் என்னை உயிரோடு பார்க்க முடியாதுன்னு சொல்லி அந்த ஆள்கிட்ட போய் சொல்லு அப்படின்றான். அப்போ தலையில் இருந்த புரோச், சூடாமணின்னு வாங்க, அதை எடுத்து கொடுக்குறா. இதை கொண்டு போய் ராமர்கிட்ட கொடுத்து, நீ என்னை பார்த்தது அவருக்கு தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நிகழ்ச்சி இந்தம்மா சொல்கிறது இவர் கேட்டது எல்லாம் ஆகிப்போச்சு. அந்த நேரத்தில் ராவணனுடைய அந்த ஆளுங்கெல்லாம் வர்றாங்க. இவரை இதில் இந்திரஜித் வரான். இந்திரஜித்து இந்த யாரோ ஒரு குரங்கு நம்ம அசோகவனத்தெல்லாம் நேஷ்டி பண்ணுறான்னு உடனே ராவணன் இந்திரஜித்தை அனுப்புகிறான். அவன் பிரம்மாஸ்திரத்தில் என்னை கட்டிடுறான். நார்மலாக பிரம்மாஸ்திரத்தில் கட்டு பண்ணால் அதுக்கு நம்ம கட்டு பண்ணணும், ஏன்னா அதெல்லாம் தெய்வ நீதி. அதனால் ஆஞ்சநேயர் இப்படியே இருக்கார். ஆனால் நார்மலாக பிரம்மாஸ்திரம் போட்டால் அதுக்கு மேலே இன்னொரு கட்டு போடக்கூடாது. இந்த ராட்சசனுக்கு சும்மா இல்லாமல் அங்கே இருக்கிற கொடியெல்லாம் பிடிங்கி இன்னொரு கட்டு போட்டோன்னா பிரம்மாஸ்திரம் லூஸ் ஆகி போச்சு, அது வேலை செய்யலை. இவனை கூட்டின்னு போகிறாங்க ராவணங்கிட்ட. போனால் சிம்மாசனம் கொடுக்கவே இல்லை இவருக்கு. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய வாலையே இப்படி பண்ணி அது மேலே அவனோட உயரமாக உக்காந்துக்கிறாரு. அப்போது ராவணன், யார் நீ குரங்கு, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கேன்ட்டு. அப்போ ஒரு இதெல்லாம் வரும்,
அந்த காலத்தில் அருணாச்சல கவிரையர்னு ஒருத்தர் இருந்தார் திருநெல்வேலி படத்தில். அவர் ரொம்ப ஜனங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப சிம்பிளான ஃபார்மில் வந்து சொல்லுவார். இவங்க 2 பேருக்கும் நடக்கிறது. ராமகாவியம்னு பேர் அதுக்கு. அதில் வரும், ராமசாமியின் தூதன் நானடா ராவணா என்றான். ராமசாமி தூதனா நடா அடடடடா ராவணா நானடா என் பேர் ஹனுமானடா. மாமலர் தலைவாசனம் கைலாசனம் ரிஷிகேசனம் மறைந்து நின்று நானடா, மறைந்து நின்றதந்த நான் அல்லடா, சீதா ராமசாமி தூதனானடா. கொடுத்த வரமும் தனமும் கனகமும் வீணிலே ஏன் போக்கிறாய், குடிக்கும் பாலை ஐயையோ கமர் வெடிக்குள்ளே ஏன் வார்க்கிறாய். ராமசாமி தூதனானடா அடடடா அடடா ராவணா என் பேர் ஹனுமானடா. பாலில் நெருப்பு வச்சாங்க இல்லையா, அதை வச்சு லங்கையெல்லாம் எரிஞ்சிட்டு ராமர்கிட்ட வர்றான். அந்த சமுத்திர தண்ணிலேயே அந்த வாலில் இருந்த நெருப்பை இது பண்ணிடுறான். ராமர் டென்ஷனாக உட்காந்துக்கிறார். ஏன்னா இவன் போனானா, சீதையை பார்த்தானா, சீதை உயிரோடு இருக்காளா, இவ்வளோ டென்ஷன் நல்லா இருக்குது. அதனால் ஹனுமான் தன்னுடைய அறிவை அந்த சீனில் தான் காட்டுறான். ஆஞ்சநேயர் வந்த உடனே முதல்ல என்ன பண்ணுறாரு, தெற்கு திசை, இது வடக்கு தான் தெற்கு திசையை நோக்கி கும்பிடுறாரு. உடனே ராமருக்கு ஃபஸ்ட் ஐடியா வருது, அந்த திசையில் சீதை இருக்கா, இவன் கும்பிட்ற அளவுக்கு மரியாதையாக இருக்கா, அந்த திசையில் இருக்கா, அனுமானி கும்பிட்ற அளவுக்கு கண்ணியமாக இருக்கா அப்படின்னு தெரியுது. அதுக்கப்புறம் அந்த திசையை கும்பிட்டுட்டு சும்மா சஸ்பென்ஸ் வைக்கக்கூடாது. அதனால் ராமர்கிட்ட முட்டி போட்டு இப்படி வச்சுன்னுட்டு கண்டனன் சீதையைன்றார். ஒன்று ராமருக்கு அப்பா என் சீதையை பார்த்துட்டு வந்துக்கிறான்ட்டு. நான் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சென்டென்ஸ் என்ன, ஐ சா சீதா கண்டனன் சீதையை. அடுத்த டிஸ்கிரிப்ஷன் வேணும், கற்பினுக்கு அணியினை, கற்புக்கு ஒரு ஜுவல் மாதிரி உக்காந்துருக்கா. சரி, யாராவது சொன்னாங்களா இல்லை இவனே பார்த்தானாம். 3வது வேர்டு கண்களால், கண்டனன் சீதையை கற்பினுக்கு அணியினை கண்களால். அடுத்த டிஸ்கிரிப்ஷன் தான் எம்டி பண்ணிடுறான் இவருடைய டென்ஷனை. அதுக்கப்புறம் ராமனுடைய மனைவி என்று சொல்லக்கூடிய தகுதிக்கும், தசரதனுடைய மருமகள் என்று சொல்லக்கூடிய தகுதிக்கும், ஜனகனுடைய மகள் என்று சொல்லக்கூடிய தகுதிக்கும் இருக்கக்கூடிய இலக்கணங்களோடு கற்போடு அவள் இருக்கிறாள். கற்பினுக்கு அணியினை கண்டனன் கண்களால். நான் போனம்பா, இதெல்லாம் நடந்துச்சு, ராட்சசிங்கெல்லாம் இருந்தாங்க, ராவணன் வந்தான், இப்படிலாம் திட்டினான், நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், மரத்துலேருந்து குச்சேன். இந்த மோதிரத்தை பார்த்த உடனே அவள் இந்த பாழாமல் போன ஊருக்கு ஏன் வந்தேன்னு சொல்லி 1000 கலசம் நாட்டி அபிஷேகம் செய்தாள். அப்போது நான் சொன்னேன், அம்மா லேட்டானதுக்கு காரணம் நீ இருக்கிற இடம் தெரியாதது தான், இப்போ நான் போய் சொல்லுவேன்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் அவள் 1 மாதம் நான் இருப்பேன், இல்லைனா உயிரோடு இருக்க மாட்டேன்னு அந்த பாய் மனுஷங்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொன்னால் நான் வந்துட்டோம்பான்ட்டு. அப்போ ராமர் ஆஞ்சநேயனை கட்டிக்கிறாராம். இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் நீ என்ன இருக்கணும்பா, என் வயிற்றில் பாலை வார்த்த, எனக்கு இவ்வளோ சந்தோஷமான செய்தியை நீ கொண்டாந்து கொடுத்துட்ட, அதனால் ஐ அப்ரிஷியேட் யுவர் சர்வீசஸ்ன்னு சொல்லிவிட்டு ராமர் பண்ணுறாரு. இதுதான் பேசிக் சுந்தரகாண்டம். இந்த ஃபார்மில் இதுதான் சுந்தரகாண்டம்ன்றது. அதனால் முழு ராமாயணம் கூட படிக்க முடியலன்னா இந்த பர்டிகுலர் ஃபார்ம் போனது, அந்த மாதிரி பார்த்தது, லங்கை எரிச்சது, ராமர்கிட்ட ரிப்போர்ட்டிங் பண்ணது, இங்கேருந்து கொண்டு போய் மோதிரத்தை கொடுத்தது, சூடாமணியை கொண்டாந்து கொடுத்தது, இந்த சீன் இது வரைக்கும் படித்தா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுந்தரகாண்டம் என்பது எல்லாரும் பாராயணம் பண்ணுறதுக்கு அதனால தான் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா இந்த உலகத்துக்கே தகப்பனாக இருக்கக்கூடிய ராமருக்கும் தாயாக இருக்கக்கூடிய சீதைக்கும் வந்து ஒரு ஆஞ்சநேயன் வரான். ஏன் இந்த மாதிரி வருதுன்னா, இந்த சீதை இருக்கால இவ வந்து ஜீவாத்மா. இப்போ நீங்கள்லாம் ஜீவாத்மாக்கள். ராமர் இருக்காரே அவர் பரமாத்மா. நாம் கடவுள்கிட்டேருந்து தான் இந்த உலகத்தில் வந்தோம். நாமெல்லாம் நித்திய சூரிகளாக வைகுண்டம் கைலாசத்தில் சிவங்கிட்டையும் பெருமாள்கிட்டையும் உட்காந்துருந்தவங்க. ஏதோ ஒரு தப்பு நடந்து போச்சுன்னு பூமிக்கு அனுப்பிச்சிட்டாங்க நம்மளை. அதனால் சாமியை விட்டு நம்ம பிரிஞ்சிட்டோம். எப்படி ராமரை விட்டு சீதை பிரிஞ்சிட்டாலோ அந்த மாதிரி இந்த உலகம்தான் அசோகவனம். நம்மெல்லாம் வைகுண்டம் கைலாச வாசிகள். இப்போ அசோகவனத்தில் நம்ம உட்காந்துன்னுக்கிறோம்.
நான் கந்த சஷ்டி கவசம் படிச்சினேன், விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிச்சினேன், இதெல்லாம் சாமிக்கு தெரியுமா அப்படின்னு நீ டென்ஷனில் இருக்கிற. அப்போது குரு வர்றார், ராகவேந்தர், ஷிரடி பாபா, பரமாச்சாரர், யாரோ ஒரு குரு வடிவத்தில் வந்து அவரை அனுப்பிச்சு தான் நான் வந்துக்கிறேன். சாமிக்கு வைகுண்டத்தில் இருந்தாலும் உன் ஞாபகம்தான், ஏன் உலகத்தில் போய் இந்த பிள்ளை கஷ்டப்பட்டு இருக்குதுன்னு சொல்லி அது சொல்கிறதுக்கு தான் நான் அனுப்பிச்சேன். அதனால் கூடி சீக்கிரம் சாமி ஒன்று வந்து ஒன்று மீட்டுன்னு போவார், நீ கடவுள்கிட்ட போயிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லா ஆறுதலையும் சொல்கிறது. அப்போ குருங்கிறவன் யார்? ஆஞ்சநேய ஸ்வரூபம். பரமாத்ம ஸ்வரூபம் ராமர், ஜீவாத்ம ஸ்வரூபம் சீதை. இந்த உலகம்தான் அசோகவனம். ராமர் வரார், யார்? கடவுள் வரார். வந்து ஒன்று கொஞ்சம் பக்தி எல்லாம் கொடுத்து உன்னை கூட்டுன்னு போகணுன்னு பார்க்குறாரு. சீதையை ராமர் கூட்டுன்னு போகணுன்னு பார்க்குறாரா? அதுக்குள்ளே வந்து டென்ஷன் ஆகிப்போகுது. ஏன்னா ராவணங்கிட்ட இருந்ததுனால ஊரில் இருக்கிறவங்கலாம் என்ன சொல்லுவாங்க, நாளைக்கு வந்து ராவணனை கெடுத்துட்டான் விளையான்னு சொன்னால் என்ன பண்ணுறதுன்னு. அந்த மாதிரி இந்த உலகத்தில் நீ வாழ்ந்தபோது நீ செய்த தவறுகள், ஃபால்ஸ் அண்ட் ஃபாலிஸ், பிளமிஷஸ் இல்லையா, அதெல்லாம் இந்த ஜீவாத்மா என்ற சிதிக்கு வந்து தொலைக்குது. வேறு வழி இல்லை. கடவுள் நேரடியாக உன்னை கூட்டின்னு போக முடியாது, புஷ்ப விமானத்தில் வச்சு உன்னை கூட்டின்னு போக முடியாது வைகுண்டத்துக்கு. அதனால் தீ இல்லை, அதான் சுடுகாட்டு நெருப்பு. அந்த சுடுகாட்டு நெருப்பில் உன்னை அக்னி பிரவேசம் பண்ண வைக்கிறார். இந்த ஜீவாத்மா என்ற உடல் நெருப்பில் போயிடுது, உள்ளகிற ஜோதி மாத்திரம் கடவுள்கிட்ட போய் கலக்கு. அப்போ நீ கடவுள்கிட்ட போய் சேர்ந்துட்ட. ஆனால் நீயா போல சீதை என்ற ஆத்மா அங்கே போய் சேருது. இப்போ இந்த உலகம் இருக்கு இல்லையா, இதில் அந்த ராமர் அயோத்தி கூட்டின்னு போனோடனே என்ன நடந்தது? ஒரு வண்ணான் வந்தான். வண்ணானுக்கு என்ன பேர்? மண்ணான் அப்படிவாங்க. மலையாளத்தில் மண்ணான்னாக்கா வண்ணான் அர்த்தம். ஏன்னா மண்ணை வச்சு அந்த காலத்தில் வெளுப்பாங்க துணியெல்லாம். அவன் என்ன சொல்கிறான், யார்கிட்டயோ போய் இருந்துட்டு வந்த பொண்டாட்டி வச்சுன்னு இந்த ராமர் குடும்பம் நடத்தினுக்கிறார் பார்த்தியா அப்படின்னு. அப்போ நீ ஏற கட்டிட்டு போகிற, திருப்பியும் உலகத்துக்கு வர்ற, சீதை ராமர்கிட்ட வந்த மாதிரி வந்துட்ட. அப்போது பழைய ஜென்மத்தினுடைய பாவங்கள் புண்ணியங்கள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது இந்த பிரிவில் தொடருது. பிகாஸ் யூ ஆர் தேர், தோ யுவர் பாடி இஸ் கான் இன் ஃபயர். உன்னுடைய பழைய வாசனாதிகள் ஆத்மாவில் இந்த பிறவிக்கு வருது. அதனால் ராமருக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா உன்னுடைய கர்மாக்கள் இன்னும் முடியல. வண்ணான்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. வண்ணாங்கிறவன் யார்? இந்த உலகத்தில் இருந்து உன்னை பியூரிஃபை பண்ணுறதுக்காக இருக்கிற ஒரு கேரக்டர். ஓகே, அதனால் நீ காட்டுக்கு போக வேண்டியிருக்கு. சீதையை எப்படி காட்டுக்கு அனுப்பிச்சாரோ அந்த மாதிரி நீ காட்டில் போய் கண்ணீர் கம்பளியுமா உட்காந்துருக்க. அந்த மாதிரி இந்த உலகம் என்ற காட்டுக்கு நீ திருப்பி வந்துடுற. சீதை அகெயின் டு த ஃபாரஸ்ட். அங்கே 2 குழந்தைய பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு உட்காந்துருக்க. வசதிகள் கூட இல்லை. ரிஷியோடைய ஆசிரமத்தில் உட்காந்துன்னுக்கிறேன். லவகுசர்கள் இவங்களெல்லாம் வச்சுன்னு வளர்த்துக்கிட்டது நீ கஷ்டப்பட்டு இருக்கிற. அப்போ ராமர் வரார். முதல்ல லக்ஷ்மணன் வரான், அப்புறம் ராமர் வராரு. சீதை வந்து நீ என்னை நம்பாத துரத்தி விட்டு இல்லையா, அதனால் நான் சோகத்தில் இருக்கேன், இனிமேல் உங்கள்கிட்ட குடும்பம் நடத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவள் எங்கேருந்து வந்தவோ பூமி தேவிக்கிட்டேருந்து வந்தவோ, பூமா தேவிக்கிட்டேருந்து. அதனால் பூமா தேவியை கூப்பிட்டு பூமிக்குள்ளே அவள் சமாதி ஆகி போய்டுறான். எரிச்சாலியும் பொச்சாலியும் நீ தான் சீதை, நீ திருப்பியும் பூமிக்குள்ளே போடுற. போன ஜென்மத்தினுடைய கர்மாவினால் இந்த ஜென்மத்தில் உன்னால் கடவுள்கிட்ட திருப்பி இணைய முடியாமல் நீ வந்து எரிச்சு பொச்சி பூமிக்குள்ளே போயிடுற. ராமர் இருக்கிறார், அவர் என்ன பண்ணுவார் இந்த உலகத்தில்? அதனால் அவர் எங்கேருந்து வந்தார்? தண்ணியிலேருந்து வந்தார். அதனால் அவர் ஜலசமாதி ஆகிறார். சரவி நதியில் போய் முழுகிறார். முழுகிற போது அவரை நம்பின்னு இருந்தவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் கூப்பிட்டு நான் போகிறேன், நீங்களே என் கூட வாங்கன்றார். யாருக்கெல்லாம் இஷ்டங்குதோ ராமர் தண்ணியில் முழுகி போகிறபோது அவங்களும் அந்த சரவி நதியில் முழுகிட்டு அவங்களும் போகிறாங்க. அப்படி இந்த உலகத்தில் இருக்கிற யார்லேயும் கொஞ்சம் பேருங்க அந்த ராமர் இந்த பூமியிலேருந்து திருப்பியும் வைகுண்டத்துக்கும் எங்கேயோ போகிறாரு இல்லையா, அப்போ அவர் கூட தகுதி வாய்ந்தவர்கள் போயிடுறாங்க, மற்றவங்க உலகத்தில் இருந்துடுறாங்க. இப்போ இதுக்கு வந்து அத்தியாத்மிக ராமாயணம்னு பேர். ஒரு ஆத்மாவின் வடிவில் சொல்லப்படுகிற ராமாயண கதை பேர். அதனால் இந்த உலகம்தான் அசோகவனம். உலகத்தில் இருக்கிற ஜீவாத்மாக்கள் எல்லாம் சீதைகள்.
போன ஜென்மத்தினுடைய ஹேங் ஓவர் கர்மாவனால் திருப்பி இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம். கடவுள் நம்மளை நேரடியாக சேர்த்துக்க முடியாதுங்கிறதுனால அக்னி பிரவேசம் பண்ணி சுடுகாட்டில் நம்மெல்லாம் எரித்து திருப்பி இந்த உலகத்துக்கு வர்றோம். வர்றபோது கூட போன ஜென்மத்தினுடைய கர்மாக்கள் இருக்கு இல்லையா, அது நம்மளை பாதிக்கிறதுனால இந்த பிறவியிலையும் கடவுள் விட்டு பிரிகிறோம். நம்ம பிறவியோடு இரவியற நீயும் நானும் ஏகபோகமாக இருக்கும் வரை பரமசுகம் தன்னை அழியுங்கிறார். பிறப்பு இறப்பு ரெண்டையும் தாண்டி ஒரு 4 அப்பும் 4 உப்பும்னுவாங்க. ஒரு பக்கெட்டில் தண்ணி இருக்குது, அதில் ஒரு படி உப்பு போட்டாங்க, உப்பு கலந்ததே தெரியாது. அந்த மாதிரி பரமாத்மாவோடு நாம் 2 கலந்து விட வேண்டும். நான் வேறு எனாதிருக்கும் நீ வேறு எனாதிருக்கும் பவதீதம் அருள்வாயே அப்படின்னா அதுதான் அர்த்தம். அதனால் நம்ம எல்லாம் இந்த உடலோடு கடவுள்கிட்ட போக முடியறதில்லை. அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, இன்க்ளூடிங் ராகவேந்திரர், சாய்பாபா, பரமாச்சாரியார், யாராக இருந்தாலும் சரி, இந்த உடலோடு கடவுள்கிட்ட போக முடியறதில்லை. ஏன்னா இந்த உலகத்தில் நாம் பிறந்தோம். இந்த பிறவியில் சிறடி பாபா, அதுக்கு முன்னே என்ன? இந்த பிறவியில் பரமாச்சாரியார், இந்த பிறவியில் ராகவேந்திரர், அதுக்கு முன்னே என்ன? இல்லையா? எல்லாருக்கும் கர்மா இந்த உலகத்தில் ஒட்டிக்குது. ராகவேந்திரர் ஒரு தப்பும் பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் அவருடைய பொண்டாட்டி சரஸ்வதி என்ன பண்ணிட்டா, இந்த ஆள் என்னை விட்டுட்டு சாமி ஆகி போயிட்டான்னு சொல்லி அவள் கேன்சல் செத்துப்பிட்டான். அப்போ பேயா சுற்றின்னு இருக்கா. ஐயோ பாவம், என் பொண்டாட்டி இவ்வளோ கஷ்டப்படுறாள்னு பரிதாபத்தில் தண்ணி அவன் மேலே தெளித்து அவளுக்கு தேக விமுக்தி கொடுக்குறாரு. அந்த பாவம் அவருக்கு வந்துடுது. அப்போ இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய மகான்கள் வந்தால் கூட அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக போய் அவங்களும் ஒம்பர மாட்டிக்கிறாங்க. ஸோ நோ ஒன் இஸ் ஏபிள் டு எஸ்கேப். ஸோ அல்டிமேட்லி இட் இஸ் ஒன்லி த ஸ்பிரிட் மிஸ் வித் ஸ்பிரிட். உடம்போடு யாராலையும் போக முடியறதில்லை. திருசங்குன்னு ஒருத்தன் கேட்டான் விஸ்வாமித்திரர்கிட்ட. வேறு அவனை அப்படியே உடம்போட மேலே அனுப்ப பார்க்குறாரு. மேலேருந்து அவங்க டொயின் இவனை தலையை பிடிச்சி கீழே தள்ளுறாங்க. அவங்க மேலேருந்து கீழே தள்ளுறாங்க, இவர் கீழேருந்து மேலே தள்ளுறாரு. ஒன்றும் பண்ண முடியல, நடுவில் நின்று போகிறான். அதுதான் திருசங்கு சொர்க்கம். அதனால் நீ தப்பிக்கணுன்னா நீயும் திருசங்கு தான். யாரும் நாங்கள் என்ட்ரி பண்ண மாட்டாங்க, தத்தி விட்டுருவாங்க. அதனால் அதை விட பெட்ரு அட்லீஸ்ட் ஜோதியாவது போய் கடவுளோட கலக்கணுன்றது வாழ்க்கையுடைய லட்சியமாக இருக்கணும். வெதர் யூ ஆர் பரீட் ஆர் வெதர் யூ ஆர் கிரிமேட்டட், யூ கேன் கோ அண்ட் மெர்ஜ் வித் த லார்ட். ஓகே, இந்த அருணாச்சல கவிராயர் எழுதிய அந்த ராமாயணத்தில் இன்னும் கொஞ்சம் நல்ல வரிகள்லாம் இருக்குது, பாடுங்க. ஏன் பள்ளி கொண்டீரையா ஸ்ரீரங்கநாதா, ஏன் பள்ளி கொண்டீரையா ஸ்ரீரங்கநாதா, ஏன் பள்ளி கொண்டீர் ஐயா. மாசிலாத மிதிலேசன் பெண்ணுடன் வழி நடந்த இளைப்போ, தூசிலாத குகனோடத்திலே கங்கை துறை கடந்த இளைப்போ, மீசரமாம் சித்திரக்கூட சிகரக்கல் மிசை கடந்த இளைப்போ, காசினி மேல் மாரீச்சனோடிய கதி தொடர்ந்த இளைப்போ, ஓடி களைத்தோ தேவியை தேடி இளைத்தோ, மரங்கள் ஏழும் துளைத்தோ கடலை கட்டி வளைத்தோ, இலங்கை என்னும் காவல் மாநகரை எரித்த வருத்தமோ, ராவணாதிகளை அழித்த வருத்தமோ, ஏன் பள்ளி கொண்டீர் ஐயா. மதுரையிலே வரும் களையோ, முதலை வாய் மகளை தரும் களையோ, எதிர் எருதை பேரும் களையோ, கன்றை எடுத்திருந்த பெரும் களையோ, புதுமையான முலை உண்டு பேயினுயிர் போக்கி அழுத்தீரோ, அதிர ஓடி வரும் குருவி வாயை இரண்டாக்கி அழுத்தீரோ, துதிசையாயர்களை காக்க வேண்டி மலை தூக்கி அழுத்தீரோ, ஜதிசை காலினால் காளிங்கன் மணிமொழி தாக்கி அழித்தீரோ, மருதம் சாய்த்தோ ஆடு மாடுகள் மேய்த்தோ, சகடூருளை தேய்த்தோ, கம்சன் உயிரை மாய்த்தோ, அர்ஜுனனுக்காய் சாரதியாய் தேர்வெடுத்த வருத்தமோ, போரிலே சக்கரம் எடுத்த வருத்தமோ, ஏன் பள்ளி கொண்டீர் ஐயா.
குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.